ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடேனா நம்ம அப்படியே சோம்பேறிப்பட்டுனே இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. அதனால் காத்தாலேயே மடமடன்னு ஏஞ்சி வீடெல்லாமே பெருக்கி க்ளீன் பண்ணிவிட்டு வாசலில் கோலம் போடலான்னு சொல்லிட்டு இந்த அச்சையும் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, யூஸே பண்ணாது இருந்தது. சரி ஓகே இன்றைக்கி யூஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை வச்சு தான் நான் கோலம் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வாசலில் பூஜை ரூமையும் தொடச்சாச்சு. டெய்லி கண்ணாடி பவுலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கல் உப்பு போட்டு நம்ம சவுத் வெஸ்ட் ஒரு மூலையில் எடுத்துன்னு போய் வச்சோம்னா ஒரு குட் வைப்ரேஷன் இருக்கும் வீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இது எவ்ரி ஃப்ரைடே வந்துட்டு கிளாஸ் பவுலில் தண்ணி அதுக்கப்புறமா மஞ்சாத்தூள் 10 பெப்பர் அதில் போட்டுட்டு நம்ம இஷ்ட கடவுளை வேண்டிக்கின்னு நம்ம ஹாலில் வச்சோம்னா நம்ம நினச்சது நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் பூஜை ரூமை க்ளீன் பண்ணினே இருக்கும்போது எங்கள் மம்மி இங்கே வந்துட்டு இன்றைக்கி சப்பாத்தி அதுக்கப்புறமா பச்சைப்பருப்பு தால் செய்யலான்னு சொல்லிட்டு அந்த தாலுக்கு தேவையானது எங்கள் மம்மி செஞ்சுன்னு இருந்தாங்க. சப்பாத்தி சுடும் போது ஓகே பட் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தால் வந்துட்டு பச்சைப்பருப்பு வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தாளித்து போட்டாங்க. தாளிக்கும் போது அதில் நீங்கள் கொஞ்சம் புதினா அதுக்கப்புறம் ஜாஸ்தி கொத்தமல்லி நீங்கள் போட்டு தாளிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. எங்கள் மம்மி கால் வலினால உட்காந்து மாவை உருட்டுறேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளே நான் இங்கே பூஜையும் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அப்புறமா பூஜை பண்ணி முடித்த பிறகு இங்கே சப்பாத்தியெல்லாம் ஒட்டி வச்சுருந்தாங்க. எல்லாம் ஒன்றா அப்படியே சுட்டுட்டு மழை வேறு வந்து நின்றுது. காத்தாலேருந்து ஃபுல்லு ப்ரீஸாக நின்றுச்சு மழை. சூடாக இந்த மலைக்கு சப்பாத்தி அதுக்கப்புறமா இந்த தால் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் தி சப்போர்ட்.